ஜெபம் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னு வைங்க. அங்கே போய் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ இயேசுவ அறியாதவங்களா இருந்தா, "ஐயா உங்களுக்கு ஜெபம் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குறோம். அவங்க சரின்னு சொன்னா பண்ணலாம், இல்ல வேண்டாம் அப்படின்னா பண்ணாம இருக்கலாம். சப்போஸ் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம வந்து, "ஐயா நீங்க உங்களுடைய பாவங்கள மன்னிங்க" அப்படின்னு இயேசப்பாட்ட கேளுங்க. "இயேசுவே என் பாவங்கள மன்னிங்க. நான் என் எதிரிகள மன்னிக்கிறேன். எனக்கு யார் மேலலாம் கசப்பு இருக்கோ, நான் யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கனோ, அவங்க எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்" அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா எனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன வியாதியோ, என்ன வலியோ அத, "ஏசப்பா எனக்கு அந்த வலியிலேருந்து விடுதலை குடுங்க, அந்த வியாதியிலேருந்து விடுதலை குடுங்க" அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லுங்க. இயேசு ஒருத்தர் தான் பாவங்கள மன்னித்து உங்க வியாதியிலிருந்து குணப்படுத்துவாரு. நமக்காக மரித்தவர் அவர்தான். இந்த இயேசுவின் நாமத்தில தான் நம்மளுக்கு விடுதலை, ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக இயேசுவின் நாமத்தில நம்ம ஜெபம் பண்றோம். அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு போயிட்டு, உங்களுக்கு நாங்க ஜெபம் பண்ணலாமான்னு கேட்கும்போது, "ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. வாங்க நீங்க எந்த சபை? உங்க பாஸ்டர் யாரு?" அப்படின்னு ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க. இப்ப இயேசுவ அறியாதவங்கள்ட்ட ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். உங்களுக்கு ஜெபம் பண்ணலாமா? இல்ல வேண்டாமா? சரின்னா பண்ணலாம். இயேசுனா யாருன்னு சொல்லிட்டு டக்குனு ஜெபம் பண்ணிட்டு வந்துரலாம். ஆனா, இப்போ இந்த கிறிஸ்தவங்க ஐயா நாங்க கிறிஸ்தவங்க, சபைக்கு போயிட்டுருக்கோம். நாங்க வந்து 30 வருஷமா போறோம். எங்க பாஸ்டர் இன்னாரு. நாங்க வந்து அந்த சபை, இந்த சபை அப்படிங்கிறாங்க. ஆனா, வசனம் வந்து எப்படி நம்மளுக்கு சொல்லுதா? அதாவது நம்ம அந்த சபை, இந்த சபை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது வந்து மார்க்க பேதம் அப்படின்னு வசனம் சொல்லுது. வார்த்தை சொல்லுது. அப்போ ஒரே ஒரு சபை தான் இருக்கு. வசனம் சொல்றபடி அந்த சபை என்ன அப்படின்னா, யோவான் 2:19 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, "இந்த ஆலயத்த இடிச்சு போடுங்க. நான் 3 நாளைக்குள்ள வேறொரு ஆலயத்த எழுப்புவேன்" அப்படிங்கிறாரு. அப்போ வேறொரு ஆலயத்த எப்படி எழுப்புறாரு? அதே வசனத்துல, அதே அதிகாரத்துல 2:21 படிச்சீங்கன்னா, அவர் தம்முடைய சரீரமான ஆலயத்தை குறித்து பேசினார் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்போதைக்கு சரீரங்கிறது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தான் ஆலயம். அப்போ அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அவயங்கள் நாம தான் சபை. அதாவது சபை அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரம். அதற்குள்ள இருக்கிற ஒரு அவயம் நீங்களும் நானும், நம்ம எல்லாருமே சபைகள். கிறிஸ்துவின் சரீரமான சபைகள். இந்த சபைய தவிர வேற எந்த சபையும் இல்ல. நீங்க எபேசியர் 4:12 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரமான சபை. அப்போ கிறிஸ்துவின் சரீரத்தில இருக்கிற நம்ம தான், நம்ம பக்தி விருத்தி அடையதுக்காக தான் அவர் 5 வகையான ஊழியத்த குடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க கொலோசியர் 1:18 பார்த்தீங்கன்னா, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்போ நமக்கு நம்முடைய சரீரமான சபைக்கு தலை வந்து இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சபைய விட்டுட்டு எனக்கு வந்து அந்த சபை இருக்கு, நான் இந்த சபை, எனக்கு பாஸ்டர் இன்னாரு அப்படின்னா, நம்ம இன்னும் சரியான சத்தியத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். அதாவது வேதத்தில கட்டிட சபை குறித்து எழுதல. சரீரமான சபை குறித்து தான் எழுதுது. இந்த சரீரமான சபைக்கு, இந்த சரீரமான நமக்கு ஒரே ஒரு போதகர் இருக்கிறாரு. அவர் பேரு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இத விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மனுஷன் தான் நம்மளுக்கு போதகர் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இன்னும் சத்தியத்த அறியலன்னு அர்த்தம். இன்னும் நம்ம வந்து சத்தியத்த அறியவே முடியாது. கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் நம்ம சத்தியத்த அறிய முடியும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தேவன் சொன்ன அந்த உபதேசத்தில இருந்து தான் நம்ம சத்தியத்த அறிய முடியும். அப்போ இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அவர் கற்றுக் கொடுத்தா மட்டும் தான் நம்ம சத்தியத்த அறிய முடியும். அப்போ மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் வசனத்தில நிலைச்சிருந்தா தான், நம்ம அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள், அந்த கிறிஸ்துவின் சரீரமான சபையில் ஒரு அங்கமாக வசிப்பவர்கள். ஸோ இவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்க அப்போஸ்தலர் 2:47 பார்த்தீங்கன்னா, அதில வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார்ன்னு இருக்கும். அப்போ இப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அனுதினமும் தன்னுடைய சரீரமான சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. தன்னுடைய சரீரமான சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் இயேசுப்பாவை விசுவாசிச்சு, அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதில் நிலைத்திருக்கிறாங்களோ, அந்த வசனத்தின்படி நடக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுகிறவர்கள். இயேசுவின் நிமித்தம் இந்த சத்தியத்தை அறிவிக்க, அதன் நிமித்தம் பாடுபட தன்னை ஒப்புக் கொடுத்தவர்கள். அவருடைய வசனத்திலே அவர் கைக்கொள்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள்லாம் சீசர்கள்னு சொல்லலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்லலாம், முடிவு பரியந்தம் இயேசுவின் வசனத்தில நிலைத்திருக்கிறவர்கள்னு சொல்லலாம், இயேசுவின் வசனத்தை கைக்கொள்கிறவர்கள்னு சொல்லலாம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சரீரமான சபைன்னு சொல்லலாம், பரிசுத்த மணவாட்டின்னு சொல்லலாம், தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை பெறுகிறவர்கள்னு சொல்லலாம், கன்மலையான கிறிஸ்துவின் வசனத்தின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன்னை அர்ப்பணித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒரே ஒரு சபை மட்டும் தான் வேதத்தின்படி இருக்குது. கிறிஸ்துவின் சரீரமான சபை. அதற்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். இந்த சரீரமான சபைய கட்ட தான் அவர் நமக்கு ஊழியத்த குடுத்திருக்கிறாரு. இந்த கிறிஸ்துவுக்குள்ள வளரும்படியா தான் நம்மள அனுப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த வேலைய இப்ப இருக்கிறவர்கள் செய்றாங்களா? அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த சரீரமான சபைக்குள்ள இருந்தா தான் நமக்கு சமாதானம் உண்டு. நித்திய ஜீவனும் உண்டு. கிறிஸ்துவின் வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன, மாம்சத்தில் வந்து சொன்ன வார்த்தை தான் ஒரே வழி. ஆமென்.